அன்புநீர்களே, இன்று மீண்டும் ஞாயிற்றுக்கிழமை இரவு செய்தியாக நாம் வளைகுடாவுக்குள்ளேயே முகாமிட்டிருக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. அதற்கு முன்பாக ஹுசைன் 5170வும் உங்கள் செய்தி தாமதமாக வருகின்றது, என்ன காரணம் என்று கேட்கின்றார். ஹுசைன் 5170 மற்றும் இளவை தம்பி இலியாசன் கேட்கின்றார். நல்ல தமிழ் அடிச்சுகிறார். உங்களது நிகழ்ச்சி எங்கு தாமதித்து ஒளிபரப்பாகிறது, என்ன காரணம்? நேற்றிரவு வெளியிட்ட செய்தியை மறுநாள் காலை 9:30 பிறகு ஒளிபரப்பப்படுகிறது கேட்கிறார். அவர் யாரு? இளவை தம்பி இலியாஸ் 8454. இந்த ரெண்டு பேருக்குமான ஒரே பதில் என்னவென்றால், நமக்கு இந்த ஈரானுக்கு எதிராக அமெரிக்கா அது செய்யக்கூட இது செய்யக்கூட போடுறா போல இந்த யூடியூப் தளம் நமக்கு மிகப்பெரிய கண்டிஷன் போடுறான். பாவி விடுறான்ல, கணக்கு செய்தி ரிமூவ் பண்ண கலட்டப்பட்டிருக்குது போடுறாங்கல்ல, எச்சரிக்கை நிறுவனத்துக்கு எச்சரிக்கை வருகுது, வார்னிங் வருகுது. இப்படி மிகப்பெரிய நமக்கு மட்டும் எனக்கு மட்டுமா மற்றவர்களுக்கு எனக்கு தெரியா மிகப்பெரிய தடைத்துறை கொடுக்குறாங்க. அந்த வகையில இந்த 2 செய்திக்கும் பெண்டிங் இருந்து சனிக்கிழமை செய்தியை வச்சு அதை அந்த செய்தியை தரம் குறைக்கிறான். அது தரம் குறைக்கிறது இந்த செய்தியை. அதுக்கு முன்ன அந்த டுகோகாஸ் செய்தி இல்லையா, எவ்வளவு பெரிய சிசு செய்தி அது ஏர்லியா கொடுத்த அது அதாவது நம்ம ஓப்பனா எல்லாமே சொல்றது கொஞ்சம் பிள்ளையா இருக்கு, அதை சொல்றான். அதுக்காகத்தான் அந்த செய்தி பெண்டிங் கடந்து பிறகு அப்பீல் பண்ணி கிளியர் பண்ணி வருவதாம். அப்ப நம்ம இனி நம்முடைய தமிழ் எல்லாம் மாற்ற வேண்டிய ஒரு தேவையும் கட்டாயம் வந்திருக்கு. அதுக்கு அடுத்தாப்புல நம்முடைய ஆதிசிவம் எப்போதும் நம்மளோட பயணிக்கிற ஒருவர். அண்ணா வணக்கம், உங்கள் துணித்தில் எவனுக்கு வரும் இந்த செய்தி நிறுவனத்திற்கு இல்ல ஆதிசிவன் தொலையா வழங்குற செய்தி சன்ரைஸ் நிறுவனத்துக்கும் எனக்கும் எந்த தொல்லையுமே இல்லை. இது அமெரிக்கா அவங்க யூடியூப் காரங்க அவங்கள பார்த்து எதை போடணும் எதை போடக்கூடாதுன்னு சொல்லி ஒரு ரூல்ஸ் வச்சுக்கிட்டு அதை நாம அவங்களோட ரூல்ஸை மீறுறா போலதான் அந்த வார்னிங் வருதுதான். அந்த வார்னிங் வாரத்தை வச்சு செய்தியை அதை போட இதை போடலான்னு ஈரானுக்கு எதிராக அமெரிக்கா சொல்லும் போது இந்த யூடியூப் தளக்காரனும் நமக்கு அப்படி ஒரு எச்சரிக்கையும் இந்த மாதிரி ஒரு கண்டிஷன் போட்டுக்கொண்டான். அதனால நம்ம ஏகப்பட்ட நம்ம செய்தி வெளிவராமலும் போயிட்டு அடுத்தது வெளிவராம போன மட்டுமில்லை போட முடியாம இருக்குது. அந்த வகையில தான் இந்த 2 செய்திகளும் பெண்டிங் கிடக்கப்பட்டு பிறகு நிறுவனம் அப்பீல் பண்ண செய்தி வந்திருக்கு என்பதையும் வச்சுக்கொள்றோம். ஆதிசிவன் நமக்கு எந்த உதவியும் இது போதைக்கு தேவையில்லை. தொடர்பு வாங்க பேசுவாங்க, கதப்பம் வாழ்க பல்லாண்டு வாழ்க. நன்றி. நான் யூடியூப் திறந்து எனக்கு தனியாக யூடியூப் திறந்துக்கிட்டு எனக்கு நேரம் செலவு பண்ண முடியாது என்பதை தொடர்ச்சியாக நான் சொல்லி வருவதும் எனக்கு அதுக்கு டைம் பாஸ் பண்ண முடியாது. என்னால் வீட்டுக்குள்ளேயே இருந்துக்கிட்டு அதை நமக்கு சமாளிக்கல. இது ஆதிசிவன் 8753 என்ற அன்பர் தொடர்ந்து நம்மளோட நீண்ட காலமாக நம்மள நிற்கிறார். அவர் சொல்ல ஒரு விடையும் சரியா, இதற்கு முதலே ஒரு தொலைக்காட்சிக்காரங்க செஞ்சு அவங்களுக்கு மிகப்பெரிய நஷ்டமும் கஷ்டம் உண்டு பண்ணி இருக்காது. நம்ம மக்கள் தானே முடிவு பண்ண இருக்குது. அவர் கேட்கிறாரு, நம்ம ஆதிசிவன் நீங்க தனியாக ஒரு யூடியூப் திறந்தாங்க இல்லையா, என்னெல்லாம் தனியை செய்ய கடைசி வரைய முடியாது. இது கூட ஏற்கனவே இவங்களோட வேறொரு நிறுவனத்துக்கு செஞ்சவங்க தான் அவங்க செய்யறாங்க. என்றால் அது மெட்ராஸுக்குள்ள இருக்கிற அதுக்கு நல்ல அவங்க எல்லாம் பார்த்து கொள்ளுவாங்க. எனக்கு அதுல ஒரு முழு நேரமாக ஈடுபட முடியாது ஆதிசிவா. ஏனென்றால் நமக்கு ஒரு பார்ட் டைம் மாதிரி நிக்கலாம் போல உள்ளுக்கு இருந்துகிட்டு எனக்கு முழு ஃபுல் டைம் ஒர்க்கரா இதுக்கு மாற இயலாது. யூடியூபர்னா ஃபுல் டைம் ஒர்க்கரா மாறணும் இல்லையா? ரைட். அப்ப இன்றைக்கு அது அவங்களுக்கான பதில். இன்றைக்கு என்ன செய்தி என்றால் பாருங்கள், ஒரு செய்தி என்றால் இவங்களோட F-15 அமெரிக்க F-15 போர் விமானம் ஒன்று இன்று ஞாயிற்றுக்கிழமை ஈரான் படையினரால் தாக்கப்பட்டிருக்கு ஒரு செய்தி. அதுக்கு பிற்பாடு ஈரானுக்கு எதிரான தாக்குதல் தெஹ்ரான் முழுவதும் குறைந்திருக்காம். எப்படி இந்த F-35 எங்க F-15 ஒன்று தாக்குதல் அடிச்சதுக்கு பிறகு F-35 தாக்குதலும் இப்ப 2 அடிச்சுக்கிறாங்களே, F-35 F-15. இந்த தாக்குதலுக்கு பிறகு ஈரானுக்கு எதிரான தாக்குதல் குறைஞ்சிருக்காம். அதுக்கு அடுத்தது ஈரானின் முஸ்தபா கொமைனி எங்கே, அவர் உசுர இருக்கிறாரா, அவர் யார கட்டுப்பாடுல இருக்கிறார் என்று எங்க பெரிய சாத்தான் குட்டி சாத்தான் நம்ம அண்டை நாட்டுற 3 உளவுப்பட தேடுறாங்களாம். இப்ப சரி, அண்டை நாட்டுக்கு என்ன வேலை, கூலிக்கு மேல அடிக்கிற சின்ன சாத்தான் பெரிய சாத்தான் ஓகே, உனக்கு என்ன வேலை அவனை தேடுறதுக்கு, அவர் எங்க இருக்கான்னு தேடுறாங்களாம். அது தேடுறதுக்கு அப்பால் இப்பொழுது இந்த IRGC யார கட்டுப்பாட்டுல இயங்குது, இதுதான் பிரச்சனை. இப்ப இது யாரு தேடுறாரு? மொஷாட்ற பெரிய டைரக்டர் ஜெனரல், அவரை பேருமொழியா இருக்குது. நம்ம செய்திக்குள்ள போய் பார்ப்போம். இது முன்னோட்ட செய்தியாக இவ்வளவும் பார்க்கலாம். அடுத்த முன்னோட்ட செய்தியாக
எதிரிகள் சரணடையும் வரை பதிலடி தாக்குதல்கள் தொடரும் என்று ஈரான்காரங்க சொல்றாங்க. தெற்கு கடற்கரை பக்கமாக ஊடுருவிய F-15 போர் விமானத்தை ஈரான் தாக்குதல் படிக்கிறதா. இனி அது சுட்டு வீழ்த்தினதுதான். அடிபட்டு ஓடி போய் பூந்தா இனி உள்றோம், இனி வரையில தானே. தொழில்நுட்ப கோளாறு காரணமாக கட்டார் ராணுவ ஹெலிகாப்டர் விபத்துக்குள்ளானதுல 6 பேர் பலியாம். நம்பலாமா? இதை நம்பக்கூடிய செய்தா? இல்ல ஈரான் தாக்கிட்டானா, இல்ல இஸ்ரேல் தாக்கிட்டானா? அது நான் சொல்ல மாட்டேன். இந்த வாயை நாங்க விட்டா நான் சொல்ல மாட்டேன். சரி, ஈரானில் அதிர்ச்சி மற்றும் அச்சம் உத்தி எதிர்விளைவை ஏற்படுத்தியதால் நேரடியாக ட்ரம்பை ஒரு சிக்கலுக்குள்ள தள்ளியிருப்பதாகவே அது நாம் ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் இல்லை. அதாவது சின்ன சாத்தாண்ட ஒரு கழுத்து பூடிக்குள்ள பெரிய சாத்தான் மாட்டிக்கிட்டான் பாவம் உண்டு. என்ன இந்த பாப்பாக்களை தடவின விடயம் தான். அடுத்தது ஈரான் முழு இஸ்லாமிய தேசத்திற்கும் ஒரு மேம்பட்ட பாதுகாப்பு அரணாக விளங்குகிறான் ஹமாஸ் இன்றைக்கு அவங்கள பத்தி ஒரு புகழ்ச்சியா பண்ணிருக்கிறாங்க. அடுத்தது ஈரானின் பொதுமக்கள் அணுசக்தி நிலையங்கள் மீது அமெரிக்கா இஸ்ரேல் தாக்குதல்கள் நடத்தப்பட்ட நிலையில அணுசக்தி பேரழிவு குறித்து ரஷ்யா எச்சரிக்கை கொடுத்திருக்கு. அதாவது நாங்க நடான்ஸ் நியூக்ளியர் சென்டர்ல அடிச்சிருக்காங்க. நேற்று பெரிய சாத்தான் நேற்று அடிச்சுக்கிறான். அதுல ஏதாவது கசிவுகள் வந்தால் முழு பொதுமக்களையும் தாக்கி அடுத்த நாட்டுக்கும் தாவும். அப்ப அது ஒரு விடயம் இல்ல. அதை ரஷ்யா கண்டிச்சிருக்கிறாங்க. அடுத்தது ஈரானின் மின் உற்பத்தி நிலையங்கள் மீது தாக்குதல் நடத்துவேன் என்று நெய்னா சொன்ன அச்சுறுத்தலுக்கு கடும் எதிர்ப்பை தூண்டி இருக்கின்றது ஒரு செய்தி வெளியாக இருக்குது. அது உலக பரப்புல மிகப்பெரிய இஷ்யூவாக இருக்குது. அது ஒரு செய்தி. 48 மணி நேர கெடுவை விதித்தாரே நெய்னா, நாம பகலை தந்திருக்கிறோம் இல்ல, மாலை செய்தியா தந்திருக்கிறோம் இல்ல. அது ஹார்முஸ் ஜலசந்தி எரிசக்தி போக்குவரத்துக்காக முழுமையாக திறக்கப்படவிட்டால் திங்கட்கிழமை நாளை மாலையிலிருந்து அவர் தன்னுடைய தாக்குதலை செய்ய போறாரு. கூடுதலாக அவங்களோட நடான்ஸ் போடோ சிட்டி, அதாவது அணு உலைகள் மீதான தாக்குதலை நாளைக்கு நெய்னா தொடுக்கிறதாக ஒரு தகவல் கசிந்து வந்திருக்குது. அப்ப இதுதான் இன்றைய உலக பரப்பில் மிக கவனமாக அவதானமாக பெறப்பட்ட செய்தியாக பார்க்கின்றோம். இப்ப வாங்க நாம நேர நிகழ்ச்சிக்குள்ளே செல்லலாம். முதல்ல நாம அவங்களோட ஈரானுக்குள்ள போயிடுவோமா. நாட்டின் தெற்கு கரைக்கு மேல் ஊடுருவிய F-15 போர் விமானத்தை ஈரான் தாக்கியது. ஈரானிய ஆயுதப்படைகள் நாட்டின் தெற்கு கரைக்கு மேல் வான்வெளியில் ஊடுருவிய F-15 போர் விமானத்தை தாக்கி இருக்கின்றது. அந்த விமானம் அடி வாங்கிட்டு ஏதோ வளைகுடாவில் இருக்கின்ற ஒரு விமானப்படை தளத்தை நோக்கி பயணித்திருக்கின்றது. அது இனி விழுந்ததுதான். ஞாயிற்றுக்கிழமை மாலை வெளியிடப்பட்ட ஒரு அறிக்கையில் ஈரான் இஸ்லாமிய குடியரசின் ராணுவம் சில மணி நேரங்களுக்கு முன்பு ஹார்முஸ் ஜலசந்தி, இது இலங்கை நேரப்படி ஒரு 6 மணி 5 மணிக்கு நடைபெற்ற செய்திங்களா, முன்பு ஹார்முஸ் தீவுக்கு அருகே எதிரி போர் விமானத்தை சுட்டு கூட்டு வான் பாதுகாப்பு பிரிவு இடைமறித்து தரை வான்வழி ஏவுகணைகளை செலுத்தியதாக தெரிவித்துள்ளது. மேலும் அந்த F-15 போர் விமானத்தின் நிலை குறித்து அறிய விசாரணைகள் நடைபெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இது ஒரு லேட்டஸ்ட் நியூஸ் தானே. சேதத்தை நாளை திங்கட்கிழமை காலையில பார்த்துடலாம். ஈரான் இதற்கு முன்னர் 6 ஊடுருவல் விமானங்களை தாக்கியிருந்தது. அவற்றில் 3 ஈரான் வான்வழியில், மீதமுள்ளவை குவைத்திலும் தாக்கப்பட்டன. இந்த இடைமறிப்பு ஈரான் தனது வளர்ந்து வரும் இராணுவ வலிமையும் நாட்டிற்கு எதிரான சட்டவிரோத ஆக்கிரமிப்புகளுக்கு மத்தியில் தனது வான்வழியை பாதுகாப்பதற்கான தயார் நிலையும் வலியுறுத்துவதை மேலும் பிரதிபலிக்கிறது. அடுத்தது F-35 தாக்குதலுக்கு பிறகு ஈரானின் மத்திய பகுதி மீதான எதிரி போர் விமானங்கள் நடவடிக்கைகள் இன்று ஞாயிற்றுக்கிழமை முற்றுமுழுதாக குறைந்ததாக ஈரான் சொல்லுது. F-35 விமானம் தாக்கப்பட்டதை தொடர்ந்து நாட்டின் மத்திய பகுதியில் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலிய போர் விமானங்களின் ராணுவ ஆக்கிரமிப்பை ஈரானிய வான் பாதுகாப்பு அமைப்புகள் வெற்றிகரமாக குறைத்துள்ளன என்று ஈரான் உயர்மட்ட உளவுத்துறை வட்டாரங்கள் இன்று ஞாயிற்றுக்கிழமை மாலை செய்தி வெளியிட்டுள்ளது. ஈரானின் மேம்பட்ட மற்றும் ஒருங்கிணைந்த வான் பாதுகாப்பு வலையமைப்பை ஊடுருவும் எதிரி விமானங்களுக்கு எதிராக பலத்த தாக்குதல்களை நடத்தியதால் மத்திய ஈரான் மீதான நடவடிக்கைகள் வேகமாக குறைத்துள்ளது. ஊடுருவும் அமெரிக்க மற்றும் இஸ்ரேலிய விமானங்களுக்கு எதிராக ஈரானின் ஒருங்கிணைந்த வான் பாதுகாப்பு அமைப்பு நடாத்திய பலத்த தாக்குதல்கள் நாட்டின் மத்திய பகுதியில் அமெரிக்க மற்றும் இஸ்ரேலிய போர் விமானங்களின் இராணுவ நடவடிக்கைகளில் குறிப்பிடத்தக்க குறைவுக்கு வழிவகுத்தன என்றும் அந்த வட்டாரம் தெரிவித்திருக்கிறது. மத்திய ஈரானில் எதிரிகள் தொந்தரவு மற்றும் பயங்கரவாத நடவடிக்கைகளில் கவனம் செலுத்தியதாகவும் ஆனால் இதுவரை தங்கள் நோக்கங்களை அறிய தவறிவிட்டதாகவும் அந்த வட்டாரங்கள் தெரிவித்துள்ளது.
தாக்கப்பட்ட பிறகு ராணுவ நடவடிக்கைகளின் வேகம் வெகுவாக குறைந்துள்ளது என்றும் இருப்பினும் உளவு பணிகளுக்காக விமானங்களும் ட்ரோன்களும் இன்னும் பயன்படுத்தப்படுகின்றன என்றும் அவர் மேலும் தெரிவித்திருக்கிறார். சுட்டு வீழ்த்தப்பட்ட ட்ரோன்களின் எண்ணிக்கை கிட்டத்தட்ட 200 எட்டியுள்ளதாகவும் அந்த உளவுத்துறை மேலும் தெரிவித்திருக்கிறது. எதிரி விமானங்களுக்கு எதிராக பயன்படுத்தப்படும் தற்காப்பு புத்தாங்கங்களை சுட்டிக்காட்டி வரும் நாட்களில் எதிரி போர் விமானங்கள் மீதான தாக்குதல்களின் விகிதம் அதிகரிக்க வாய்ப்புள்ளது என்றும் அவர் கூறியிருக்கின்றார். ஆக ஒரு அமெரிக்க வான்பலி, அதாவது ஈரான் வான்பலி என்பது மிகவும் அவதானமாக இருக்கின்றது அங்க சொல்லலாம். இந்த தாக்குதல்ல, அதாவது இந்த சுட்டு வீழ்த்தப்பட்ட ட்ரோன்களின் எண்ணிக்கை 200 தாண்டினாலும் இப்பொழுது அவங்களின் ஏர் டிஃபென்ஸ் முற்றுமுழுதாக தற்காப்பு புத்தாங்கங்களை சுட்டிக்காட்டி வரும் நாட்கள் எதிரி போர் விமானங்கள் மீதான தாக்குதல்களின் விகிதம் அதிகரிக்க வாய்ப்புள்ளது என்றும் சொல்லப்படுது. அப்ப தாக்கத்தானே போறான். இதுதான் முக்கியமான செய்தி. 3ஆம் செய்தி, ஈரானின் முஸ்தபா கொமேனி எங்கே? அவர் உயிருடன் இருக்கின்றாரா, ஆனால் கட்டுப்பாட்டில் இல்லை என்று உளவுத்துறை அமைப்புகள் தேடுகின்றன. யாரு? அந்த செய்தியை பார்த்துடலாமா? இப்பொழுது புற்றுமுள்ள ஈரானை சுத்துவோம். ஈரானின் மோதல் 4வது வாரத்தில் நுழைந்துள்ள நிலையில் இன்று ஞாயிற்றுக்கிழமை புதிய உச்ச தலைவர் முஸ்தபா கொமேனியை சுற்றி நிச்சயமற்ற நிலை ஒன்று உருவாகி வருகிறதாம். அவர் உயிருடன் இருப்பதாக நம்பப்பட்டாலும் ஒருவேளை கட்டுப்பாட்டில் இல்லாமல் இருக்கலாம் என்றும் அதிகாரம் இஸ்லாமிய புரட்சிகர காவல் படையிடம் IRGC-இடம் மாறுவதாகவும் தெரிவிக்கப்படுது. அதாவது இப்ப இவங்க என்ன பாக்குறாங்க என்றால், முஸ்தபா கொமேனி இருக்கிறாரா இல்ல தனியே இவங்க IRGC இயங்குதா, அதை நாம இந்த செய்திக்குள்ள போயிட்டு முழுசா சொல்ல போறேன். அந்த தகவல் நமக்கு வந்திருக்குங்க. ஈரான் போர் 4வது வாரத்தில் நுழைந்துள்ள நிலையில் ஈரானின் புதிய உச்ச தலைவர் முஸ்தபா கொமேனியின் இருப்பிடம் மற்றும் அதிகாரம் குறித்த கேள்விகள் தீவிரமடைந்துள்ளன. இஸ்ரேலிய மற்றும் அமெரிக்க அதிகாரிகளின் மதிப்பீடுகளின் படி அவர் உயிருடன் இருக்கிறார். ஆனாலும் நல்லா கேட்டுக்கொள்ளுங்க, நம்ம சொல்லுங்க, இஸ்ரேலிய மற்றும் அமெரிக்க அதிகாரிகளின் மதிப்பீடுகளின் படி அவர் உயிருடன் இருக்கிறார். ஆனால் நாட்டின் தலைமை அவரது கட்டுப்பாட்டில் உறுதியாக இல்லாமல் இருக்கலாம் என்ற சந்தேகத்தை சொல்றாங்க. ஜெருசலம் போஸ்ட் ஒரு அறிக்கைன்னு சொல்றேன், இந்த ஞாயிற்றுக்கிழமை சில ஆதாரங்களை மேற்கோள் காட்டி உண்மையான அதிகாரம் தற்போது IRGC-இடம் இருப்பதாக தெரிகிறது. நல்லா கேட்டுக்கொள்ளுங்க, இது ஒரு டபுள் என்டி தாரன். இந்த செய்தியை முடிச்சிட்டு நான் அதுல உண்மையான நிலவரத்தை நம்ம பயந்து கொள்வோம். அதாவது இவங்க இஸ்ரேல் ஒரு பேப்பர் ஒன்று இருக்குது, கூட பத்திரிக்கை ஜெருசலம் போஸ்ட்ல ஒரு அறிக்கை வந்து இருக்குது. அங்க ஆதாரங்கள் காட்டி இப்ப இந்த ராணுவ அதிகாரம் முஸ்தபா கொமேனி கையிலே இல்ல, அது முற்றுமுழுதாக IRGC என்ற ராணுவத்திற தலைமைக்கு இருக்கு. யார் என்ற தலைமை? நிறைய தலைமையில 1 2 3 4 5 10 பேர் இழந்துட்டாங்கல்ல. யார் அந்த 11வது ஆளுன்னு தேடுறாங்க. ஆனால் அந்த 11 போனாலும் 12க்கு ஆள் இருக்குது, 13க்கு ஆள் இருக்கு, 20 வரையும் ஆள் இருக்குது. எல்லாம் ஆல்ரெடி மாவால செய்யப்பட்ட மாதிரி வச்சிருக்கிறாங்க இராங்காரங்க. காட்டும் தாடிகளா ஒரு ஆதாரம் காவலர்கள் அவரை கட்டுப்படுத்தினார்கள் என்றும் அவர்களை கட்டுப்படுத்தவில்லை என்றும் கூறியது என்று அந்த அறிக்கை குறிப்பிட்டதுடன் தலைமை குறித்த தெளிவு விரைவில் வெளிவரக்கூடும் என்றும் இஸ்ரேல் சொல்லுது. முஸ்தபா கொமேனியின் காயங்கள் குறித்த செய்திகளை தொடர்ந்து அவரது உடல்நிலை குறித்த வதந்திகளை முறியடிப்பதற்காக தேதி குறிப்பிடப்படாத அந்த காணொலி ஈரானிய அரசு ஊடகங்கள் வெளியிட்டது. மோதல் தீவிரமடைந்த பிறகு அவரது தலைமைத்துவ திறன்கள் மற்றும் இருப்பிடம் குறித்த ஊகங்களுக்கு மத்தியில் இயல்பு நிலை மற்றும் அதிகாரத்தின் பிம்பத்தை வெளிப்படுத்தும் நோக்கில் அவர் மத அறிவியலை கற்பிப்பதை அந்த காணொலி காட்டுகிறது. இந்த மூலோபாய நடவடிக்கை கொந்தளிப்பான காலகட்டத்தில் தனது தலைமை மீதான மக்கள் நம்பிக்கையை தக்க வைத்துக் கொள்வதற்கான ஆட்சியின் முயற்சிகளை எடுத்து காட்டுகிறேன்னு சொல்றாங்க. முஸ்தபா கொமேனியின் உடல்நிலை குறித்து அதிகாரிகள் எவ்வாறு விவரித்தனர் என்றால், கொமேனியின் தலைமை குறித்து அமெரிக்க அதிகாரிகளின் உடனடி எதிர்வினைகள் என்னவாக இருந்தன என்றும் சொல்லப்படுகிறது. பிப்ரவரி 28 அன்று அமெரிக்க இஸ்ரேலிய வான்வழி தாக்குதலில் தனது தந்தை அயதுல்லா அலி கொமேனி அவர்கள் இறந்ததை தொடர்ந்து முஸ்தபா மார்ச் 9 அன்று உச்ச தலைவர் பதவியை ஏற்றார். அன்று முதல் அவர் பொதுவெளியில் தோன்றவில்லை. அவரது மார்ச் 12 அறிக்கை மற்றும் மார்ச் 20 செய்தி ஆகியவை அரச ஊடகங்கள் மூலமாக மட்டுமே வழங்கப்பட்டன. இது அவரது உடல்நிலை மற்றும் இருப்பிடம் குறித்து மேலும் கேள்விகளை எழுப்பி இருக்கின்றது. இஸ்ரேலிய வட்டாரங்கள் அவரை ஒரு உயர் முன்னுரிமை இலக்காக பட்டியலிட்ட போதிலும்
எங்க சாவடிக்கிறதுக்கு அவங்களோட பிரஸ் பேர்ல வச்சுக்கிறாங்களாம். முஸ்தபா பெரும்பாலும் கண்ணில் படாமலே இருந்து வருகிறார். அவரது தந்தையை கொண்ட தாக்குதலில் அவர் காயமடைந்திருக்கலாம் மற்றும் அவரது முகம் சேர்ந்திருக்கவும் கூடும் என்று அமெரிக்க பாதுகாப்பு செயலாளர் ஃபீட் ஹெக்ஸட் கூறுறார். அவருக்கு யாரு இந்த பெரிய சாத்தானுக்கு பின்னால ஒன்று தெரியுது, அதானே அது யாரு? ஃபீட் ஹெக்ஸட். இருப்பினும் அவர் உயிருடன் இருப்பதாக உளவுத்துறை தகவல்கள் தெரிவிக்கின்றன. பாதுகாப்பு குறித்த கவலைகள் காரணமாக அவரை நேரில் சந்திக்க ஏற்பாடு செய்ய ஈரானிய அதிகாரிகள் மேற்கொண்ட முயற்சிகள் தோல்வியடைந்தன என்றும் சொல்லப்படுகிறது. யாருக்கும் காட்டாம இருக்கிறார் பாருங்க. தலைமைத்துவம் குறித்த கேள்வி அதிபர் டொனால்டு டிரம்புக்கு அளிக்கப்பட்ட விளக்கங்களில் ஒரு முக்கிய விவாத பொருளாக அது இருந்து வருகிறது. தெஹ்ரானில் யார் உத்தரவுகளை பிறப்பிக்கிறார்கள் என்பது இன்னும் தெளிவாக தெரியவில்லை என்றும் அமெரிக்கா சொல்லுகிறது. அதாவது IRGC ராணுவத்துக்கு யாரா ஓர்டர் கொடுக்கிறான், இதுதான் தேடுறீங்கல்ல, நாங்க தான் சொல்ல மாட்டோம் இல்ல. முஸ்தபா தலைமை தாங்குகிறார் என்பதற்கு எந்த ஆதாரமும் இல்லை என்று ஒரு மூத்த இஸ்ரேலி அதிகாரி கூறியுள்ள நிலையில் ஒரு அமெரிக்க அதிகாரி இந்த நிலைமையை விசித்திரத்திற்கும் அப்பாற்படுதுன்னு சொல்றாராம். இது எப்படி இருக்குது? இதுதான் அவங்களுக்கு வச்சாண்ட ஆப்பு முஸ்தபா கொமேனி. பாதுகாப்பு தலைவர் அலி லாரிஜானி அவர்கள் படுகொலை செய்யப்பட்டதாக கூறப்படும் வரை ஈரானின் நடைமுறை தலைவராக கருதப்பட்டார். இந்த படுகொலை தற்போது பெரும்பாலும் IRGC-யால் நிரப்பப்பட்டுள்ள அதிகார வெற்றிடத்தை விரிவுபடுத்தியதாக நம்பப்படுகிறது. உயர்மட்ட ஈரானிய தலைவர்கள் தலைமை அறைவாக செயல்படுவதாகவும் இப்ப சரிதானா? இதைத்தான் நாங்க எப்படி சொல்றோம், நீங்க என்ன மூஞ்ச வந்து காட்டிக்கிட்டு நாங்க ஆணை விடுறதும் போட்டி போடுறோம். இப்ப சரிதானே? டபுள் எண்ணிதாரம் பாருங்க. உயர்மட்ட ஈரானிய தலைவர்கள் தலைமறைவாக செயல்படுவதாகவும் பாதுகாப்பான வீடுகளுக்கு இடையில் மாறி மாறி செல்வதாகவும் டிஜிட்டல் தகவல் தொடர்புகளை தவிர்ப்பதாகவும் இஸ்ரேலி அதிகாரிகள் கூறுறாங்க. இப்ப சரிதானே? இப்ப அதாவது CCTV அவங்க புல்லா மோப்பம் முடிக்கலாம். எங்க CCTV டிஜிட்டல் சிஸ்டம் இல்ல. இப்ப பாருங்க, இப்ப இதைத்தான் உங்களுக்கு நாம நிறைய சொல்ல நம்ம இடத்த நீ செய்திக்குள்ள போகையும் போனும் போயிட்டு பாப்பா, நிறைய தான் கிடக்குது பார்க்கலாம். அப்புறம் முல்லா ஒமர் யாரு? இவங்கட ஆப்கானிஸ்தான் தலிபான்கள தலைவர் முல்லா ஒமர் அவர்கள் ஒரு நவீன போன் கூட எதையுமே பாவிக்காம வெறும் கடதாசுகள் எல்லாம் அவர் அத்தனை நடவடிக்கையும் பார்த்திருந்தார். இதைத்தான் நாங்க போன வருடம் இப்ப சொல்லலாம். மிக என்ன நீங்க வெளியே வரைய தேவையில்லை. லாரிஜானி அவர்களும் வெளியே மஹல்ல வீட்டுக்கு சாப்பாடு அடிக்க போனா சாறு வைக்கிறதுக்கு முஸ்தபாவின் டெலிகிராம் சேனல் ஒற்றுமைக்கு விடுத்த அழைப்பு விடுக்கும் ஒரு எழுத்துப்பூர்வ செய்தியை புகைப்படங்கள் வெளியிட்டது. அந்த படங்கள் சமீபத்தியவையா என்பதை அமெரிக்க அதிகாரிகள் சரிபார்க்க முயன்று வருகின்ற ஜனாதிபதி மசூத் பெசஸ்கின் உட்பட மற்ற தலைவர்கள் அச்சுறுத்தல்கள் இருந்த போதிலும் காணொலி செய்திகளை வழங்கியுள்ளார் என்று பார்வையாளர் குறிப்பிட்டார். அதெல்லாம் அதாவது மசூத் பெசஸ்கி எல்லாம் ஒரு பவர்ல ஆக்கள் தானே. முஸ்தபா செயல்படவில்லை என்பதற்கு உறுதியான ஆதாரம் எதுவும் இல்லை என்றும் காயங்கள் மற்றும் பாதுகாப்பு அபாயங்கள் காரணமாக அவர் பொது நிகழ்ச்சிகளில் தோன்றவில்லை என்றும் தேசிய பாதுகாப்பு ஆய்வு கழகத்தின் ராஜ் ஜிம் கூறுகிறார். இஸ்ரேலில் ஒரு இரகசிய விளக்க கூட்டத்தில் CIA இயக்குனர், இதையும் பாருங்க, முக்கியமான செய்திகள். ஜான் ராட்கிளிப் மற்றும் பாதுகாப்பு உளவுத்துறை தலைவர் ஜேம்ஸ் ஆடம்ஸ் ஆகியோர் உடனடி வீழ்ச்சிக்கான எந்த அறிகுறியும் இல்லை என்றாலும் ஈரான் ஒரு கடுமையான கட்டளை நெருக்கடியை எதிர்கொள்ளுகிறது என்று எச்சரித்திருக்கின்றார். இந்த ஆட்சி நீடிக்குமா என்பதை மதிப்பிடுவதற்கு இது விரைவில் என்று ஒரு கூறலாம். அது கிடையாது. உயர்மட்ட தலைவர்களை இழந்த போதிலும் ஈரான் தொடர்ந்து போராடும் என்று வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அரக்சி அவர்கள் கூறுகிறார். உச்ச தலைவரின் மரணத்துக்கு பிறகும் தொடர்ச்சி இருக்கும் என்று சுட்டிக்காட்ட இந்த அமைப்பு எந்த ஒரு தனி நபரையும் சார்ந்திருக்கவில்லை என்பதையும் வலியுறுத்துகிறார். இப்ப சரிதான். இப்ப நாம ஒரு வருடமா கத்துவேன் என்றால் இவங்க வெளியில வரக்கூடாது, இருப்பிடத்தை மாத்தணும், வாகனம் மாத்தணும், இப்படி. இப்ப அவங்களோட செக்யூரிட்டி கார்டு மாதிரி கூட வாக்கிடைக்கு கூட பயன்படுத்தல. இது எப்படி இருக்குது? அப்ப எப்படி யூஸ் பண்றாங்க? மிக இரகசியமான முறையில எந்த உயர்மட்ட தளபதிகளும் சந்திக்காமத்தான் இந்த ராணுவ தலைவர்கள் பொது மறைவிடங்கள் இருக்கின்றார்கள். ஆனால் அவங்க சில வேற வேற விடயங்களை கையாளுறாங்க. இதை தேடி மொசாட் தேர்றாரு, CIA தேர்றாரு, நம்மட அண்டை நாட்டு பன்னாட பறவை செஞ்சுறாங்களாம். இது எப்படி கூலிக்கு? இந்த 3 பேரும் ஈரானுக்குள்ள சும்மா சல்லடை போட்டு தேடுறாங்க, எங்கடா முஸ்தபா இருக்குன்னு சொல்லி தேடி எடுங்களையும் பார்ப்போம். இதைத்தான் நாங்க அப்பன்னு சொல்றோம். ஈரானின் உயர் தலைவர்கள், ராணுவ தலைவர்கள் மறைமுகமாக இருந்து தங்களது கட்டங்களை கொடுக்கவும். இப்ப லாரிஜானி கூட சும்மா மொக்குத்தனமா அதையெல்லாம் எல்லோரும் அப்படி செய்யலாவே. மிக கவனமான முறையில் பிந்திய தலைவர்கள், இப்போது எஞ்சியுள்ள ஈரானின் ராணுவ தலைவர்கள் மிகவும் கச்சிதமான முறையில் மிக கவனமாக தங்களது பாதுகாப்பை கையாண்டு வருகின்றார்கள். மிகப்பெரிய சந்தோஷம், இறைவனுக்கு எல்லா புகழும். ஏனெனில் ஈரான் ஜொலிக்கணும்.
மீண்டும் நீங்க யாரு என்ன நினைச்சாலும் பரவாயில்லங்க, நீங்க எப்படியாலும் எங்களுக்கு சீல் குத்துங்க, ஈரான் ஜெயிக்கணும், 2 சாத்தானும் ஒழியணும், இதை நாங்க குறியா இருக்கிறோம். இறைவன் அதுக்குரிய பலத்தை கொடுக்கணும். என்னடா நீ கண்டமானி மிரட்டுவியான், அவன் வீட்டுல பூந்து தூக்குவியான், இதை பார்த்துக்கொண்டு உலகம் இருக்கண்டா, அவருக்கு என்ன அடிமை, அவங்க அப்பனூடா. அதுதானே இவர் கேட்கிறாரு. இப்ப அது பெரிய சாத்தான் கேட்கிறாரு, ஹாஃபன் ஜலச்சாந்தி ஈரான் அப்பனுவான்னு. அப்ப நீயும் உங்க அப்பனூடா ஈரான்ல, நீ கண்டமை உங்க தாத்தா அப்பனூடா பரதேசி. எனவே இது ஒரு முக்கியமான விடயம். இன்றைய ஞாயிற்றுக்கிழமை ஈவினிங் செய்தி என்பது மிகப்பெரிய ஒரு இஷ்யூ செய்தி. மொஸ்தபா கொமேனி மட்டுமில்லை, ஈரானிய தலைவர்கள் எல்லாம் இந்த மாதிரி தங்களது முழு பாதுகாப்பில் கவனம் செலுத்துவார்கள் என்றால் மிகப்பெரிய வெற்றியை கொண்டு வரும். இந்த தொடர்ச்சியாக ஒவ்வொரு நாளைக்கு தலைவர்களை இழந்தது என்பது ஈரானின் பெரிய வீழ்ச்சி. அதிலையும் இந்த லாரிஜானி அவர்கள் மிகப்பெரிய ஒரு மிக அதாவது இந்த IRGC உருவாக்குவதற்கு செயல்பட்ட ஒருவர். அதாவது நாம மீண்டும் புலிகள் இயக்கத்துக்கு பொட்டு அம்மான் இல்லை என்றால் இயக்கம் இல்லை. அதே போன்றுதான் IRGCக்கு இவர் இல்லை என்றால் அந்த அமைப்பே இல்லை. இப்ப IRGC ராணுவத்துக்கு யாரா ஓர்டர் கொடுக்குறான்னு தேடுறீங்க, கிடைக்காதுடா. இந்த மாதிரி மறைமுகமாக ஒளிஞ்சு கொண்டிருந்து வேலை பார்த்தால் மட்டும் ஏண்டால் அவங்களுக்கு கூட அதைத்தான் அவர் யாரையும் பார்க்க சந்திக்கலன்னு சொல்றாங்க. அவங்களே நாம சொல்லல, இஸ்ரேலும் அமெரிக்கா தான் சொல்றாங்க, அவர் யாரையும் சந்திக்கல. தேவையான மெசேஜ் போகுது. லேன் போன் எல்லாம் பெரிய மோப்பம் முடிதான் தானே. இப்ப நவீன காலங்கள் AI மூலம் தட்டுட்டா AI தேடிக்கிட்டே இருக்கும். அது இப்ப உங்களுக்கு நிறைய AI பத்தி சொல்ல போனா எவ்வளவு டைம் எடுக்கும். ஆக மிகப்பெரிய வெற்றியை நோக்கி IRGC தங்களது உயர் ராணுவ மற்றும் தலைமைகளை மறைத்து வைத்திருக்கு. இப்ப யாருமே தெரியாதானே, தலைமை இல்லாம இந்த மாதிரி அடிக்கிறாங்க, யாருன்னு தேடுறாங்க, சல்லாட போடுறாங்க. யார் இப்ப இந்த ராணுவத்தை ஓர்டர் கொடுக்கிறது, அதுக்கெல்லாம் முழு பயிற்சியும் கொடுக்கப்பட்டிருக்குது. நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் இல்ல, ஒவ்வொரு தனி டீமுக்கும் ஒரு தலைவர் உருவாக்கப்பட்டிருக்குது. 1000 பேர்ல 100 பேர் தான் 100 பேருக்குள்ள ஒரு தலைவர் உருவாக்கப்பட்டிருக்கிறார். ஈரானில் முளைக்கும் அவர்கள் வித்திட்டவர்கள் விதைக்கப்படுகின்றார்கள். ஆகவே நேர்களே, மற்றும் ஒரு காணொளியில் சந்திப்போம். என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.